இதையெல்லாம் டெய்லி போட்டு ஷேவ் பண்ணாத முகம், இதையெல்லாம் வச்சு வெளில போச்சு. அட்லீஸ்ட் என்ன, நாற்றத்துழாய் முடி, அந்த முடி நீ சரி பண்ணி ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணலன்னா கூட என்ன அடிச்சுன்னு போ, ஒரு சென்ட்டையாவது அடிச்சுன்னு போ அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாராயணன் எப்படிப்பட்டவன், எப்பயுமே மணக்கக்கூடியவன், துளசி மனம் போல. நம்ம போன பாசுரத்தில் தான் பார்த்தோம் எப்படிப்பட்டவன். தூபம் கமழ துயரணி மேல் கண்வளர். தூபம் கமழ, எப்பயும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அவுரான்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி அந்த ஒரு அவுரா எப்படி இருக்கணும், நாம் நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நல்ல படித்தவனாக இருக்கணும், எப்பயும் அழுக்கு இல்லாமல், உள்ளழுக்கு வெளியழுக்கு, புறம் தூய்மை அகம் தூய்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி 2 விதமானது இருக்கிறதா இருக்கணும். இதை இந்த புறம் தூய்மை அகம் தூய்மை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார். யாரு எகைன் யாரு நாம திருப்பி திருப்பி போகிறது யார்கிட்ட, வேதாந்தேசன் கிட்ட தானே. இந்த எளிமை பரமபுருஷன்ற எண்ணம் நம்மகிட்ட எளிமையாக இருக்கணுமா. சீலாதிவி ஸ்வரூப ரூபஸ்திர விபூஷணாத்தி பரத்வ சிந்தாம் துவைதுர் நிவாரம் போகே மிருது பக்ரமதா அபீசன்னு சீலாதிபிர் வார யசீவ பும்சாம் அப்படின்னு. மனிதர்களுக்கு உன்னை அனுபவிப்பில் ஒரு தொடக்கம், இவர் சொல்கிறா இல்லையா, வாசல் தரவாதார் மாற்றமும் தராது, சேஞ்ச் இருக்கணும் இல்லையா. அந்த சேஞ்ச் எங்கே வரும், ஸ்வரூப ரூப ஆத்மஸ்வரூபம் இருக்கணும். ஸ்வரூபரூப ஆத்மா, அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கணும். அந்த ஆத்மஸ்வரூபம் இருந்ததுன்னா துர்நிவாரம், தடுக்க முடியாததான பரத்வ சிந்தா, பரமாத்மாவுடைய சிந்தனை. சீலாதிபிகி, அதை விட சீலம்னா எளிமையாக இருக்கணும். எளிமை முதல்